படிப்போடு சரி, அதுக்கப்புறம் பைசா பட்டலாம். இந்த படைப்போடு செய்வேன். பாக்கி செக்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே மினிஸ்டர்கள் வந்து இந்த பையன் கூட அந்த பையன் சைன் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கே ஃபைல் வேற மாற்ற மாட்டான். படைப்பு தான் எனக்கு அந்த வேலை. உடனே நானே பிடிச்சுவாங்க. நாராயணன் என்ன பரிவாரம், நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம ஆயுள் போற வரைக்கும் நாராயணன் தான். இது தெரியாம தான் ஒருத்தன் குதிக்கிறான். இப்போ அதனால அது விடுங்க, நம்ம சந்தர்ப்பத்தின்னு சொல்லலாம். அதனால நீங்க என்ன சொன்னா சரி, சோழிக்கு எதுக்கு தெரியுமா? உங்களுடைய உடம்புடைய போர் அங்க வரும். உங்களுடைய உடம்புடைய போர் இந்த சோழியிட வரணும். இந்த சோழியை தயவு செய்து ஒரு பயனும் கொடுக்காதீங்க. உங்க வீட்லயுமே யாருமே அதை தொடர்ந்து கூடாது. நீங்க மாத்திரம் தான் அதுக்கு பொறுப்பு. இப்ப பாருங்க, இவ ஜோடி இவளுக்கு, என் ஜோடி எனக்கு. அவ்வளவுதான். நாங்க ஒரே வீட்டுல இருக்கோம். ஆனாலும் இவ ஜோடி இவளுக்கு, என் ஜோடி எனக்கு. அவங்க ஜோடி என்ன, அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது சயின்ஸ். அதே நம்ம டெய்லி ஜபம் பண்றது. இந்த 5 வரலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி செய்யணும். இந்த 5 வரல எனக்கு ஒரு இப்படி மட்டும் ஒரு பலன், இப்படி வச்சா ஒரு பலன், இப்படி வச்சா ஒரு பலன், இப்படி வச்சா. அப்போ இந்த விதைக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு. இது நீங்க 5 விதை வச்சு பார்த்த பண்ணுங்க, நம்ம செய்வீங்க. இந்த பவர் உங்களுக்கு வேணும். இந்த பவர் வரத்துக்கு தான் நம்ம இது பண்றோம். ஓகே, அதனால கண்டிப்பா இவ்வளவு நீங்க தயார் பண்ணி ஒரு மண்டலமாவது நீங்க இப்ப பண்ணியாச்சுன்னா யூ ஆர் ஏ தெய்வஜம். நீங்க தெய்வஜம் ஆயிடுங்க. அந்த 41 நாளுக்குள்ள படிங்க, புத்தகத்தை படிங்க. முக்கியம் வேண்டியதெல்லாம் புத்தகம் இருக்கு, டோன்ட் வரி. என்ன அதனால இப்போ முதல்ல வாங்கிட்டு பஞ்சகவ்யம் இல்லன்னா மஞ்சள்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பால்ல போட்டு. ஆமா, அது சொல்றேன். நீங்க சோளி வாங்கிட்டு பஞ்சகவ்யம் முதல்ல ஃபர்ஸ்ட் தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் பஞ்சகவ்யம் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால்ல போட்டு கொஞ்சம் நம்ம இவ்வளவு தூரம் இருக்குன்னா அதுக்கு மேல கொஞ்சம் இது பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சோம்னா அதுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும். இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு ஃபேவரபிளான நாள் கொஞ்சம் திதி இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. இது பண்ணி அது இதே மாதிரி 5 சோழி வச்சுட்டு அதுக்கப்புறம் 108 சோழி வச்சுட்டு இங்க தட்சிணாமூர்த்தி சங்கல்பம் பண்ணி இது ஓம் நம சிவாய ஜபம் பண்றோம். இதுவரை சொன்னது சந்தேகம் இருக்கா? நம்மளுடைய நட்சத்திரத்தினுக்கே பண்ணலாம். ஜென்ம நட்சத்திரம் இன்னும் கூட சுவை, அது முகூர்த்தத்தை இருக்கு. நீங்க கேட்கிற முகூர்த்தம் உட்காருங்க. முகூர்த்தங்கள் என்ன சொல்லிருக்கு? ஜென்ம விபத்து பிரத்யேகவாதா. ஜென்மம் 3, 5, 7 நட்சத்திரங்கள் எந்த காரியத்துக்கும் கூடாது. தட் இஸ் இன் முகூர்த்தா. முகூர்த்தத்தில் இருக்கு. ஓகே, இதான் கேட்ட கேள்வி பெற்று நீ கொஞ்சம் வயசா இருக்கீங்க பசங்கன்னா வாட்டி விட்டுருவேன். என்னடா இந்த கேள்வி கேட்கிறேன்னு பாரு. சரி, அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன தோல் வாங்கிக்கிங்க, இந்த பரகாவணம் வாங்கிக்கங்க. இல்லாட்டி வீட்டுல ரெண்டு பண்ணுங்க. என்ன இது வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, இது பண்ணுங்க. இது நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். என்ன என்ன அப்போ ஒரு நிமிஷம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரு நமः. அஜ்ஞானநாதஸ்ய ஞானஜானசரவ்யா சக்ஷுர்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ துர்காய நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் துர்காம் தேவீம் சரணமாம் பவதி. ஓம் நம சிவாய. ஓம் நம
நமோ நாராயண. ஓம் நம சிவாய. ஒண்ணுமா புத்தகத்துல பிரச்சனை என்ற ஆண்டுகள் 77 பக்கத்தில் இருக்கு. பிரச்சனைங்கிறது 77 பக்கத்தில் இருக்கு. 77 எனக்கு பார்த்தது இதுதான். இதுக்கு என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது சாமி. இது என்ன இதுக்கு என்ன எந்த ப்ரிப்பரேஷன் கிடையாது. நம்ப வந்தாச்சு என்ன நம்ம பண்றோம்னு சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதானே. இது என்ன ஒரு காசு கிடையாது நமக்கு. நமக்கு ஒன்றும் ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. வருது ஏதோ காத்தப்படுத்தி 77 78 ஞாபகம் இல்லை அவ்வளோதான். எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு அஷ்டமங்கலம்னா இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, நான் டேட் கூட 1 மாதம் கழிச்சு கொடுப்பேன், அல்லது 1.5 மாதம் கழிச்சு கொடுப்பேன். எனக்கு முடியலன்னு தலைமாவது கொடுப்பேன். அது வந்த இது பொறுத்தது. இப்போ ஒரு பர்சன்ட்டுக்கு வீட்டுக்காரர் வரல, வீட்டு அம்மா வந்தாலும் வீட்டுக்காரர் இருக்காரு, வீட்டில் இருக்கிற அம்மா வந்தா எனக்கு ஒரு பிரச்சனை வேணும், எங்க வீட்டில் வந்து போகணும். உங்க வீட்டில் வந்து பார்க்கணும்னா உங்க வீட்டுக்காரர் வரட்டும். வீட்டுக்காரர் வந்தா டேட் தரேன், இல்லாம டேட் தர மாட்டேன். இல்லை அவருக்கு அப்படி இப்படி பேசுறது அப்படி. சரி ஃபோன் பண்ண சொல்லு, நீ ஃபோன்ல பேச சொல்லு. உங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ண சொன்னால் நான் வரேன், இல்லையா வரமாட்டேன். நீ வர சொல்லி நான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரர் நீ ஏன்டா வந்தேன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? நான் வச்சுங்க எப்போதும் ஒரு குடும்பநாதர். இதெல்லாம் யுக்தி. யுக்தியா புத்தியா கணம் தெய்வத்தா. நீங்க பிரசம் மாற்றப்பட்ட சில விஷயங்கள் நம்ம ஐடியா. ஓ இது இப்படி என்ன. அப்ப என்னன்னா அப்பா யாரு, அம்மா யாரு, அண்ணா யாரு, தம்பி யாரு, தங்க யாரு, அக்கா யாரு, அண்ணா யாரு, சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, அது யாரு, மாமா யாரு, இது தெரிஞ்சுக்கணும்யா. இது மஸ்ட். அப்பதான் மழை. இன்னும் மட்டும் இல்லை, நான் ஒன்னு சொல்லுறேன். என்ன நீங்க என்ன காசு, வண்டியாரா, செட்டியாரா, ரெட்டியாரா, கோனாரா, ஐயரா, ஐயங்காரா, ரெட்டியாரா, எவ்வளவு சொன்னேன். இது என்ன ஒவ்வொரு கஸ்டமர். இப்போ எவ்வளவு பேர் வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆக, ஒவ்வொரு ஊர்லயும் செட்டில் இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு மேபி ஒரு 3 ஜெனரேஷனா இப்ப எங்கனாச்சும் இருக்கலாம். ஆனா அவங்க ஒரிஜினல் பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்டா இருக்கும். இல்லாட்டினா இதெல்லாம் ஸ்டேட் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயாவது எல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அது தெரியாம நம்ம இப்ப அவங்க சொல்றதை வச்சியோ ஒரு கோச்சாரம் மாத்திரம் பார்த்தோ நம்ம பலன் சொன்னோமோ இல்லைன்னா குலதெய்வமோ மீதி சொன்னோம்னா நமக்கு கரெக்ட் நமக்கு ரூட் கிடைக்காது. அதான் இன்னொன்னு என்னன்னா, நீங்க பிரசனத்துக்கு ஒன்னாதான் இதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். இதுல கொஞ்சம் ஐடியா இருக்கு. இப்போ 1 இயர்னா அது இப்படிதான் இருக்கும், செட்டியார்னா அது இப்படிதான் இருக்கும், ரெட்டியார் அது இப்படிதான் இருக்கும். கவுண்டரே வெள்ளாள கவுண்டர் வேற, வேட்டோ கவுண்டர் வேற. இங்க யாரும் கவுண்டர் இருக்காங்களா? கோச்சாதீங்க. கவுண்டர் இருக்காங்களா? இல்ல. கோச்சாதீங்க. நான் சொன்னேன் பேச்சுக்கு. என்ன வெள்ளாள கவுண்டர், வேட்டோ கவுண்டர், வெள்ளாள கவுண்டருங்க. ஏன்னா திருச்செங்கோட்டை பூரா பிரச்சனை பார்த்தேன் நான். கவுண்டர் வீட்டு எல்லாம் பிரச்சனை பார்த்தேன். அதுவும் சொல்றேன், இன்னும் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்கள் வீட்டுலாம் ஜாஸ்தி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெட்டியார், அதுக்கப்புறம் செட்டியார் ரொம்ப கம்மி தான். என்ன கோனார் நானே பார்த்துக்கேன். என்ன பண்ணியார் போனால நானே பார்த்துக்கேன். ஏன்னா இந்த காஸ்ட் வைஸ் அதே கர்நாடகா பொறுத்த லிங்காயட்ஸ் அது வேற. ஆனா ஒரு தெய்வத்தனுக்கு கொஞ்சம் அவங்க காஸ்ட்டை பத்தின ஒரு நாட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். அதான் டக்குன்னு வரல உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஐயங்கார் வீட்டில் போய் அங்கே பார்த்தாலே பெருமாள் படம் தொங்கிருக்கும். நீங்க உங்க குலதெய்வம் சிவன் தாயான்னு சொன்னா ஒதுக்கலாம். இன்னும் சொல்றேன், ஒரு ஐயங்கார் வீட்டிலே சிவத்தாவம் வந்தது. சாண கிராமம் அழிச்சிருக்கா. ஒரு ஐயங்கார் வீட்டில் நடத்த விஷயம் இப்போ 5 வருஷம் நீ வந்திருக்க. ஏன்னு கேட்டா
நீ வந்துக்க. அந்த ஐயங்காரோட தாத்தா ஒரு ஐயர் பொண்ணை கட்டினாரு. அந்த பொண்ணு வீட்டுல வாட்சி கிடையாது, இந்த பொண்ணு மாத்திரம். அந்த ஐயருடைய சிவ பூஜை இவர் இருக்க வரைக்கும் நடத்தாரு, அதுக்கு விட்டுட்டாங்க. அப்போ ஒரு ஐயங்கார் வீட்டுல வந்திருக்கப்படி என்ன இதெல்லாம் நம்ம சொல்றதால கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்ப எதுக்கு சொல்றேன்னா, தெய்வஜன்கிறதுனா தயாரா இருக்கணும். இவருக்கு தெரியும், கேள்வி வரும். தெய்வச்ச விஷயத்த கேள்வி நிறைய வரும். அந்த கேள்விக்கு நம்ம கரெக்ட் ஆன்சர் கொடுத்துடணும். அது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரேடியே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நடக்கும். சரி, அப்போ பரிகாட்சி சோழிய பச்சை. அப்போ என்ன சொன்னேன்? பிரசம் எப்போழாயிட்டும் பிரச்சைக்கு முக்கியம். ஏன்னு கேட்டா, ஒரு பிரசனத்தோட ஆர்மை என்னன்னா பிரச்சா, நிர்கமா, மார்க, மந்திரகதி, பிரசக்கு என்ன புத்தகத்தில் இருக்கு சாமி. அந்த ஆர்மை பத்தேதே இருக்கு. அந்த இன்ட்ரோடக்ஷன் 13-26 படிச்சவங்க அது நேரே இருக்கு. அதாவது ஜோதிடத்துக்கு ஜாதகம், கோலம், நிமித்தம், பிரசனம், முகூர்த்தம், கண்டம், இப்படி 6 வகையான பிரிவு இருக்கு. அதுல ஜாதகம் உங்களுக்கு தெரியும். தி பிளான் டிஸ்போசன் அட் தி டைம் ஆஃப் பர்த், குழந்தை பிறந்த நேரத்து கிரகநிலை அதை வச்சு நம்ம இது பண்றது, அதுதான் ஜாதகம். அது சந்தேகமில்லை. ஆனால் பிரசனம் அது இல்லை. பிரசனம்ன்றது நீங்க பிரச்சனைன்றது தான் வரதே அவங்களோட பூர்வீகம். ஒரு குடும்பத்து பிரச்சனை இப்போ இல்லையா? இப்ப என்ன கேட்கிறோம்? இப்ப என்ன 11 10 இப்போ 6 10 இது முடிச்சா துறை முடிச்சதுல இதுதானே விஷயம். அப்போ இப்போ ராசி விஷயம். அப்போ அங்க பாதசாமி வரும், அங்க சந்திரன் இருக்கான். ரெண்டாவது என்ன? விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்ன? உங்க வீட்டுல என்ன கழகம் தானா? உங்க வீட்டுல சுயங்கரா சார் நீங்களே தப்பு பண்ணிட்டீங்களா அப்படி கேட்டுலாம். என்ன விருச்சிக ராசி கேட்கணும். இது ஆதிகாரம், இப்ப இல்லை ஆதிகாரம். அப்போ இப்போ ஒரு டைம் குறிச்சிருக்கோம். இன்னைக்கு நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்றீங்களா? ஆயுதம் எதுக்கு முக்கியம்? ஆயுதம் எதுக்கு முக்கியம்? நாக இருக்கு. அப்போ இங்க நாக தோஷம் இருக்கு, இருந்தது பூர்வீகத்துல நாக தோஷம் இருக்கு. சாமி கேளுங்க, இது உதாரணம் தான். நீங்கள் ஒரு பண்ணோம் என்ன? இப்போ அந்த பிரச்சனை. அப்போ இன்னைக்கு ஆயுத நட்சத்திரம் என்ன? ஆயுதத்துக்கு நாங்க பூர்வீகத்துல நாகத்தை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆயுதம் தீய அன்னைக்கு தெரியுமா? ஏகாதசி அர்த்தம் குரு. அதுக்கு திதி ஏகாதசி தானே. ஏகாதசி திதி நல்லதானே, தப்பு இல்லை. என்ன வள்ளப்புற தேவரையா? தேவரே சாமி. தேவரே ஏகாதசி வரும்போது என்ன அர்த்தம்? பிதுவட்சம். அப்போ குடும்பத்தை பிதுவட்சம் இருக்கு. திதோ சுபாம் சுபதே அனுபவத்தாய் தினை பான் பிரச்சேபம். மத்தியானத்துக்குள்ள வந்தா ஓகே, மத்தியானத்துக்கு மேல வந்தா இந்த பிரச்சனை இப்ப இல்லை, 10 வருஷம் முன்னால போட வேண்டியதுயா. சரி போ, நான் பார்த்துப்பேன், பாக்கி எல்லாம் போடு. அப்போ இந்த கிரகநிலை வச்சு பழைய கதையெல்லாம் சொல்லணும். அது நம்ம சொல்ற மாதிரி இன்னும் வரும். அப்போ அதனால பிரச்சைக்கு முக்கியம் உண்டு. பிரச்சனை எப்போதும் இப்ப இந்த புத்தகத்தில் இருக்க நானே ஏதோ டேட் கொடுத்துருவேன், டேட் என்னுக்கு இருக்கட்டும். ஆனா பிரச்சனைக்கு முக்கியம். இப்போ சிலவங்க இருக்காங்க, பிரச்சனை பார்க்க நல்லது கிடையாது. பிரச்சனை ஆயாச்சுயா, பிரச்சனை என்ன வேணா போடு. பிரச்சனை நம்ம என்னைக்கு வேணாலும், செவ்வாய்க்கிழமைனாலும் சரி, அஷ்டமினாலும் சரி, நம்ம டேட் கொடுக்கலாம். நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது அவங்களோட பூர்வீகம் அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நம்ம கிட்ட வராங்க. அது நம்ம பார்க்க வேண்டாம். ஐயோ இந்த அவங்களுக்கு ஒரு இது இல்லாம அனுகூலம் இல்லாத சமயத்துல வந்திருக்காங்க, நம்ம அது ஒன்றும் தப்பா தெரியுது அப்படி ஒண்ணு நமக்கு ஒண்ணும் கிடையாது.
அவங்களுக்கு என்ன பூர்வீகத்துல இருந்திருக்கோ அதுதான் நமக்கு அதை சுட்டி காட்டுது. அதனால என்ன வருதோ பிரச்சனையில அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை நமக்கு வேணும்னு கூப்பிடுறதோ இல்லைன்னா நேர்ல வந்து கேக்குறதோ அதுதான் நம்ம புரிச்சுக்கிட்டு அந்த டைம் அந்த டேட்டா அந்த டைம் இது பண்ணோம்னா நமக்கு அந்த லக்னம் கிடைக்கும், அந்த கிரகநிலை கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம பிரச்சனை அன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா நம்ம டேட் வந்து அவங்களுக்கு சௌரியம் உள்ள நாள் நமக்கு சௌரியம் உள்ள நாள் எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம். 1 மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ பிரச்சனைங்கிற முக்கிய விஷயம் என்னன்னா பிரச்சனை தான் அஷ்டமங்கிற பிரச்சனை ஆரம்பம் பிரச்சனை தான். ஏன் பிரச்சை நிர்கமம் மார்க்கம் மந்தரகதி பிரசங்கரி சூத்திரம் அஷ்டமங்கம். இந்த 8 விதமான இந்த 8 பொருள் சேர்த்து தான் நம்ம அஷ்டமங்கம் சொல்றோம். அப்போ என்னன்னா இந்த பிரச்சனையில ஃபர்ஸ்ட் வேண்டிய என்ன திதவு சுபாயம் நல்லா திதியாக இருக்க வேண்டும். அஷ்டமி கூடாது, நவமி கூடாது, அமாவாசை கூடாது. பிரசத்துல அமாவாசை கூடாது. பிரச்சனைக்கு அமாவாசை வந்தால் கண்ணாடி வைக்காம என்ன கண்ணாடி வச்சுட்டு இருக்கு இப்ப இருக்கு. அப்போ இந்த அமாவாசைக்கு வந்தா பிது தோஷம் கண்டிப்பா சொல்லணும். பொதுவா அமாவாசைக்கு நல்ல காரியங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனால் பிரசனத்துல அமாவாசை பிது தோஷம்